ஹாய் தேர், வெல்கம் யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் ஆனது வெளியிட்டு இருக்காங்க. நீங்கள் அடுத்த மாதம், அதாவது 8ஆம் மாதம் 13ஆம் தேதிக்குள்ள அப்ளை ஆனது பண்ணீங்க. இன்னைக்கு 15ஆம் தேதி 7ஆம் மாதம் நோட்டிஃபிகேஷன் ஆனது வெளியிடப்பட்டு இருக்கு. உங்களுக்கு நான் இதற்கான லிங்க் கொடுத்துட்றேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி வந்துருங்க. அந்த லிங்க்ல நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றும் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளையும் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்டாக லிங்க்கை கிளிக் பண்ணி வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்ளை பண்ணுற பேஜுக்கு நீங்கள் போயிடலாம். ஓகேவா? ஸோ பேஜுக்கு வந்துட்டு இந்த இடத்துல விண்ணப்பிக்க அப்ளை அப்படின்னு வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணால் நீங்கள் அப்ளை பண்ண போகலாம். அப்படி இல்லைன்னா இங்கே தமிழ் இங்கிலீஷ் அப்படி இருக்கு இல்லையா, நீங்கள் அதை கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷனில் தமிழ் இங்கிலீஷ் அப்படி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இப்படி தமிழில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இப்படி தமிழில் உங்களுக்கு காமிக்கும். அது இங்கிலீஷ் வந்து நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்னு டச் பண்ணால் உங்களுக்கு இங்கிலீஷில் வாங்கினது நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஓகே, லைட்டாக கொஞ்சம் லோட் ஆகுது. ஸோ நம்ம பேக் வந்து போய்க்கலாம். இப்போ நீங்கள் விண்ணப்பிக்க அப்படின்றத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த பேஜில் இப்படி ரைட் சைடில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே அப்ளை அப்படின்னு இருக்கும். இங்கே மேலே 2089 2025 அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸாமினேஷன் டேட் உங்களுக்கு. ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அப்ளைமெண்ட் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான ஐடி வந்து இருக்கும் மற்றும் பாஸ்வேர்டு இருக்கும். அதனால புரியுது. உங்களுக்கான கடவுச்சொல் வாங்கி இருக்கும். அதை வந்து கிளியராக என்டர் பண்ணிவிட்டு அந்தந்த பாக்ஸில் கீழே வந்து இந்த மாதிரி கூட்டி போடணும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி போட்டுட்டு சமர்ப்பி அப்படின்றத பண்ணுவேன். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தவரை எப்படி இருந்துச்சுன்னு நான் பேசிக்காக சொல்லிடுறேன். 20 கொஸ்டின் தமிழில் கடினம், அதாவது 20 கொஸ்டின் வந்து கடினம். அந்த 20 கொஸ்டினும் நீங்கள் 20ஐயும் நீங்கள் தப்பாக தான் ஆன்சர் பண்ண போறீங்கன்னா கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5 to 10 கொஸ்டின் அதில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் வந்து பண்ணுவீங்க. ஓகேவா? அடுத்தபடியாக மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25ல் 22 கேள்வி ஈஸி, 23 கேள்வி நீங்கள் ஆனால் போட முடியும். இன்னொன்று இருக்குது, அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் சம் ஒன்று இருக்குது. அது நீங்கள் ஈக்குவல்ட்டில் வச்சு போட்டால் உங்களுக்கு ஆன்சர் ஆனது வரும். 2 சம்மு வந்து கடினம். அது நீங்கள் ஏதாச்சும் ப்ரூஃபில் அடிக்கிறீங்க அப்படின்னா கூட ஏதாச்சும் ஒன்று கரெக்டாக வாய்ப்புகளானது இருக்குது. 75 கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் வந்து கடினம். அதுதான் வந்து உண்மை. 30லேருந்து ஒரு 33 கேள்வி அவங்க தான் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. மற்ற கேள்வி வந்து வெளியே இருந்து கேட்டிருக்காங்க. புக்கில் இருந்து கேட்கப்பட்ட கேள்வியும் வந்து ரொம்ப ஈஸியாலாம் வந்து கேட்டல, ரொம்ப ட்விஸ்டடாக வந்து கேட்டிருக்காங்க. சும்மா வருஷத்துல வந்து நல்லா விளையாடி வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் இது வச்சு நீங்கள் பார்க்கும்போது குரூப் 2 2ஏக்கு அதை வந்து கம்பேர் வந்து பண்ணாதீங்க. அது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து கம்பேர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக குரூப் 2 தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் கஷ்டமாக தான் இருக்கும். அதுதான் வந்து உண்மை. அதாவது நீங்கள் இப்போ தான் குரூப் 4 படிச்சுட்டு வந்து எழுதுறீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு படிக்க வேண்டியது கட்டாயம். இதே வந்து குரூப் 2 மற்றும் குரூப் 1 படித்தவங்க இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருந்தால் தமிழ் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. மற்றும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்குவாங்க. ஆனால் அவங்க இதுக்கேற்ற மாதிரி படிச்சிருப்பாங்க. தமிழ்லாம் வந்து ரொம்ப அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பேசிக் புரிஞ்சுங்க. ஸோ இதை வந்து கம்பேர் வந்து பண்ணிக்காதீங்க. நீங்கள் புக்கில் இருக்கிறத கிளியராக வந்து படிங்க. சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட டீப், அது எந்த அளவுக்கு வந்து டெப்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு டெப்த்தாக வந்து படிப்பாங்க. இப்போ மேக்ஸ்லாம் எப்படி படிக்கிறீங்க, ஹெச்எஸ்ஏக்கு எல்சிஎம்லாம் சும்மா இது வந்து கூட்டி போகணும், இப்படி பெருக்கி போகணும் அப்படின்றது விதத்தில் இல்லை. ஸோ அதில் இப்படி கேட்டால் எப்படி, அப்படி கேட்டால் எப்படி படிக்கிறீங்க, அது போல தான் வந்து இப்போ தமிழ் வந்து மாறி போச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சிங்கன்னா ஒரு சில மனப்பாடம் மன்றத்தெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக பேசிக்காக வந்து படித்து வச்சுருங்க. அப்போ வரும்போது யோசிக்காதீங்க. ஜஸ்ட் வந்து எக்ஸாமுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அப்ளை பண்ணுறதை பாருங்கள். இந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் இதை ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண உடனே நீங்கள் கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு தொடர்க அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜை இப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேஜ் நீங்கள் அப்படி நெக்ஸ்ட் கொடுக்கும்போது அந்த பேஜில் என்ன இருக்குன்றத பாருங்கள். அது ஒன்றுமே வந்து ஆகாது. ஸோ இதுக்கு முன்னாடி முக்கியமானது என்னன்னா, நீங்கள் வெப்சைட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்கு இல்லையா, 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி தள்ளுங்க. அல்லனா இந்த டெஸ்க்டாப் சைட்டுன்றது இந்த மாதிரி டிக்கில் இருக்கான்னு பாருங்கள். டிக்கில் இருந்தால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிக்கில் இல்லை, வெறும் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, டிக்கு விழாமல் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸை ஒரு வாட்டி நீங்கள் டச் பண்ணால் போதும், அது டிக்கு வந்து விழுந்துடும். ஓகேவா? அது டிக்கு விழுந்த உடனே நீங்கள் வெப்சைட்டில் லாகின் பண்ணி உள்ளே வாங்க. ஸோ இது உள்ளே வந்துட்டு பண்ணாதீங்க. உள்ளே வரதுக்கு முன்னாடி இதை வந்து பார்த்துட்டு உள்ளே வாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கலாம். ஒரு பேஜும் இவ்வளோ தான். நீங்கள் ஒரு பேஜ் வரும்போது என்ன கேட்குறாங்க இன்ஃபர்மேஷனை கிளியராக பாருங்கள். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து என்ன கேட்குறாங்க, ஃபோட்டோ வந்து கேட்குறாங்களா, ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுங்கள். ஃபோட்டோ வந்து அது பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கணும், அதில் வந்து டேட் இருக்கணும். இன்னிலேருந்து எடுத்த ஃபோட்டோவாக வந்து வச்சுங்க. ஓகேவா? இன்னிலேருந்து நீங்கள் எடுத்து வந்து வச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிட்டு சேவ் சேவ் அப்படின்னு கொடுக்கணும். ரெண்டுத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்காதீங்க.
ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. இது வந்து டேட் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோவில் என்ன டேட்டு போட்டிங்களோ அது வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சேவ் கொடுங்க. அதுக்கப்புறமா சிக்னேச்சர் என்டர் பண்ணிவிட்டு சேவ் வந்து கொடுங்க. நான் எப்படின்னு சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு அப்ளை ஆனது பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. சார்ஜஸ் வந்து ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே வந்து கூட வந்து இருக்கும். இப்படி நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களோட நேமு, உங்களோட இனிஷியல், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் என்ன ஜெண்டர் மற்றும் என்ன வகுப்பு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. இதில் நம்ம முக்கியமானது பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். கேபி ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் கிளியராக வந்து சைஸ் பார்த்துங்க. கரெக்டாக என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் ரிசல்ட் வந்து நீங்கள் கொடுத்துங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது, மற்றும் நம்ம வந்து எங்கே வந்து எக்ஸாம் எழுத போகிறோம், சென்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. இது போலலாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்து பண்ணுங்கள். இதில் கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்ளை ஆனது நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பொறுத்தவரை நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ தான் கொடுக்கணும். ஜஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ ஆனது கொடுத்துங்க. ஸோ ஒரு பேஜில் எதுவுமே இல்லைன்னா நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ மட்டும் கொடுத்தா போதுமானதாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் நம்ம பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமான்னா ஆமாம் வந்து கொடுங்க. இப்போ நீங்கள் ஆமாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் வந்து என்னங்கிறத கேட்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கார்டு ஆனது வச்சுட்டு இருக்கீங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா அப்படின்னா கார்டு ஆனது வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கார்டை பார்த்து நீங்கள் டீட்டெயில் ஆனது நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இன்னும் ஆனது கொடுக்குறீங்க. அடுத்ததுன்னா எக்ஸ் சர்வீஸ் வேணான்னு கேட்பாங்க. அதேமாதிரி ஆமான்னா ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு வந்து கொடுங்க. நீங்கள் ஆமான்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில் வந்து கேட்பாங்க. அந்த டீட்டெயில் ஆனது உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஏதாச்சும் டவுட்டுன்னா நீங்கள் கேட்டுங்க. சரியா? கமெண்ட் செக்ஷன் கூட நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டுட்டாங்க. நீங்கள் இந்திய அரசு பணி அல்லது மாநில அரசு, யூனியன் பிரதேச பணியில் நிரந்தர பணியாளராக ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல அந்த மாதிரி இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இருந்தால் ஆமாம், இல்லைன்னா நம்ம வந்து இல்லைன்னு எடுத்துக்கலாம். வேர் இஸ் ஏ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த மாதிரி கேட்குறாங்க. டிஸ்மிஸல் ஆஃப் எனி ரிமூவல், டிஸ்மினேஷன், இன்டிமேஷன் ரிகார்டிங் வேர் இஸ் ஏ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இது போல ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டாங்களா, நீங்கள் இது போல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லுங்க. இன்டிமேஷன் ரிகார்டிங் ரெசிக்னேஷன், ரினியூவல், ஏதாச்சும் உங்களை ரினியூவ் பண்ணியிருக்காங்களா கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்தோம்னா இல்லை நீங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தேர்வாணையம் வந்து நடக்கும் ஏதாச்சும் தேர்வுகளில் இருந்து உங்களை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நீங்கள் இன்னும் பண்ணுங்க இது பண்ணி. அடுத்தபடி கிரிமினல் கேஸ் வந்து இருக்குது. இந்த நாள் வரை தங்கள் மீது குற்றவியல் வழக்கு ஏதாச்சும் இருக்கா, பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. குற்றவியல் வழக்கு அது இருந்தாலும் இல்லைன்னா இல்லை அப்படின்னு நீங்கள் நோ வந்து கொடுத்துக்கலாம். எலிஜிபிலிட்டி தான் அப்புறம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊருடன் இருக்கும் துணைவியை மனைவி கொண்டு உள்ளவரா அப்படின்னு கேட்குறாங்க. டூ ஒய்ஃப் இருந்தால் நீங்கள் எஸ்என் தமிழ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் அது எலிஜிபிள், அப்படின்னா எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ வரும். நீங்கள் என்ன ஒன்றத்தை கொடுப்பீங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். இதெல்லாம் வந்து தலைப்பற்றி வந்து நீங்கள் நோ கொடுக்க போகிறீங்க. இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது? உங்களுக்கு எந்த டவுட் இருக்குமோ எனக்கு தெரியும். அந்த சமயத்தில் வந்து அதை நிறுத்தி நான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேஜை நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஸோ ஓகே, இந்த பேஜை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த பேஜும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், பெருசாக இருக்காது. ஸோ உங்களோட போஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது நீங்கள் அப்ளை தான் பண்ண போகிறீங்க. குரூப் 2 2 அப்ளை தான் பண்ண போகிறீங்க. அதில் எந்த விதமாக மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு இந்த நீங்கள் வனவர் பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீர்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ குறிப்பிட்ட இந்த பதவியும் உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறாங்க. குரூப் 2 அதுக்குள்ளே இருக்க பதவியெல்லாம் இருக்கட்டும், இந்த மனவர் பதவி இது இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் நோ வந்து கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தபடி நீங்கள் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. 10th சர்டிஃபிகேட்டை மட்டும் வேணுங்க. 10th சர்டிஃபிகேட்டுக்கு ஆடு எடுங்க. அதில் தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ கிளியராக வந்து டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. டேட்டு, மந்த்து, இயரு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளியராக நீங்கள் வந்து குட்டியில் வந்து அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கிளியராக டச் பண்ணி இப்படி இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணால் உங்கள் இயர் வரும். அப்படி மந்த் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இது மேலே கீழே போட்டால் உங்களுக்கான மந்த்ஸ் வந்து வரும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் பார்த்து நீங்கள் செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இயரை தான் செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இயரை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மந்த்து.
அதுக்கப்புறம் சான்றிதழ் எண், சர்டிஃபிகேட் நம்பர் நல்லா கிளியராக அவங்க கொடுத்துருப்பாங்க சர்டிஃபிகேட்டில். அதை நீங்கள் பார்த்து என்டர் பண்ணி தமிழை ஒரு பாடமாக படிச்சீங்களா பட்டாங்களா, படிச்சீங்கன்னா ஆமாம் அப்படின்னு எஸ் அப்படின்னு கொடுங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் 12th சர்டிஃபிகேட் எடுக்க போறீங்க. அதில் என்ன தேதி வெளியிட்டிருக்காங்க தேர்வு முடிவு, அதை நீங்கள் என்டர் பண்ண போறீங்க. பட்டப்படிப்புன்னு பெயர். இதில் வந்து நீங்கள் அப்போ வந்து முன்னாடி படிச்சிருப்பீங்க இல்லையா, 10th முடிச்சுட்டு ஐடிஐ நீங்கள் படிச்சிருப்பீங்க, டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருப்பீங்க, இல்லை 12th நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அது என்னன்றதை செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் நம்பரு தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களா அப்படின்றது எஸ், இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தா நீங்கள் டிப்ளமோ வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். டிப்ளமோ 3 வருஷம் படிப்போம், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து 12th படிச்சுட்டு கூட டிப்ளமோ வந்து படிப்பாங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் 12th வந்து கொடுங்க, டிப்ளமோ வந்து கொடுங்க, அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனை வந்து இல்லை. அதே மாதிரி தான் டீட்டெயில் அதே தான், எல்லாருமே செய்யலாம். ஸோ யூஜி டிகிரியும் அதே தான், டீட்டெயில் சேம் தான். ஸோ இதெல்லாம் எந்த விதமாக மாற்று கருத்தும் இது கிடையாது. இப்போ நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் நான் சொன்னது தான், அதில் எந்த விதமான குழப்பமும் உங்களுக்கு வேணாம். ஓகேவா? ஸோ அப்படி கல்வியாக வந்துடலாம். இது உங்களுக்கான அந்த பார்வை திறன் வந்து கேட்பாங்க. ஃபிசிக்கல் அண்டு விஷன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கேட்பாங்க. ப்ரிஸ்கிரைப்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு நீங்கள் எஸ் தான் வந்து கொடுத்தாங்க, நோலாம் கொடுக்க முடியாது. கொடுத்தா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இப்போ நோ கொடுக்குறீங்க அப்படின்னா மஸ்ட் ப்ராசஸ் ப்ரிஸ்கிரைப்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு. ஸோ நீங்கள் எஸ் கொடுத்தா தான் அப்ளை வந்து பண்ண முடியும். உங்களுக்கு கணினிலாம் எதுவும் பிரச்சனையே இல்லை அப்படின்னா நீங்கள் விஷன் ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஸ்டாண்டர்ட் 1 அப்படின்னு வந்து கொடுப்பீங்க. எதுவுமே நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கே வந்து தெரியும், நீங்கள் கண்ணாடிலாம் போடுறீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க, இல்லை நீங்கள் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு என்ன ஸ்டாண்டர்டு அந்த மாதிரி நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கிளிக் ஹியர் டு ரீடு அப்படின்னு வந்து இவங்களே வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆனால் ஒன்றுமே புரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் பார்த்து படித்து பார்க்கணும் போது. ஸோ நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு வந்து நல்லா தெரியுது அப்படின்னு நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஒன்று கொடுப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் டாக்டர் வந்து நீங்கள் கன்சல்ட் வந்து பண்ணுங்க. ரொம்ப நீங்கள் நிறக்குறு, அதாவது நிற குறைபாடு அந்த மாதிரி கேட்குறாங்க போல. கலரில் ஏதாச்சும் உங்களுக்கு கலர் தெரியுதா, இல்லை வேறு மாதிரி கலர் தெரியுதா, அந்த மாதிரி ஏதாச்சும் குறைபாடு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னா நோ வந்து கொடுத்துங்க. மாலை கண் குறைபாடு அந்த மாதிரி இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லைன்னா நோ வந்து கொடுத்துங்க. நீங்கள் பிற குருடு குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டிருந்தா நம்ம அதுதான் வந்து கேட்குறாங்க. அது ஏமானா அது எஸ் கொடுங்கன்னா இந்த கலர்லாம் வந்து இப்போ ரெட் கலர் வந்து வேறு மாதிரி தெரியும், ஒரு கலர் வேறு ஒரு மாதிரி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அனுப்பிடுங்க. கொடுத்துட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கேட்கும் போது ஏதாச்சும் ஆம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் கரெக்டாக தகவல் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். அப்படி கேட்கும்போது ஆம் அப்படின்றத நீங்கள் கிளிக் ஆனதுக்காங்க. அடுத்தபடியாக என்ன கேட்குறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே ப்ரிப்பேர் குவாலிஃபிகேஷன் அசன் ஆர் பிஃபோர் த நோட்டிஃபிகேஷன் முன்னுரிமைக்கான கல்வி தகுதி அறிவிப்பு நாளன்றோ அல்லது அதற்கு முன்னர் அவங்க வந்து ஒரு சில எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அது வந்து என்னன்னா இந்த 15ஆம் தேதி 7ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்களோ அந்த நாளில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு முந்தைய நாட்கள் முந்தைய வருடங்கள் எப்போ நீங்கள் வேணாலும் முடிச்சிருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. அப்படி ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ ஒன்று ஒன்றா படித்து வந்து பாருங்கள், உங்களுக்கு அதில் வந்து இருக்காது. ஃபாஸ்ட் தான் கவர்மெண்ட்டு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் என் டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தால் நம்ம டிக் பண்ணலாம், இல்லைன்னா வந்து இல்லைன்னா நம்ம டிக் பண்ணலாம். இல்லைன்னு டிக்லாம் பண்ண முடியாது. அந்த பாக்ஸை நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணலாம். நம்ம பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம தள்ளி நின்று பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு பார்க்க முடியும் அப்படின்னு தெரியும். பேசிக்காக இருக்கும், பேசிக்காக எல்லாரும் டிக் பண்ணுற முடியும். இது நம்ம பார்த்தோன்னா பேசிக்காக இல்லைங்க, நம்ம எல்லாரும் வந்து காமனாக டிக் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. இது எதுக்குன்னா இது வேகன்சி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது எல்லா வேகன்சியும் எல்லாருமே வந்து போட்டி போட முடியாது. ஸோ அதுதான் அதில் ஒரு இது. அது என்னன்னா ஒரு சில படிப்பு படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம அந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணது பண்ண முடியும். மற்ற வேகன்சிலாம் நம்ம பேசிக்காக நம்ம வந்து சும்மா அப்ளை பண்ணாலே போதும். இப்போ மற்ற இதுவாக நம்ம அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் இதை பாருங்க, பார்க்காத நீங்கள் டிக் பண்ணாத போயிட போகிறீங்க.
நான் சொல்கிறேன் இப்போ பேசிக்காக பொதுவாக எல்லாரும் டிக் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து டைப் ரைட்டிங் ஷார்ட் டைம்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸை டிக் பண்ணணும் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா டிக் பண்ண வேணாம். அதே மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா படிச்சு வாங்க. ஆனால் ஒன்று ஒன்றா வந்து படிச்சிருந்தா டைம் தான் வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் படித்து பார்த்து அப்படி நீங்கள் அதை படிச்சு இருந்தால் டிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நேராக தள்ளி வந்துட்டு கடைசியாக கீழே ஒரு பெட்டி கொடுத்துருவாங்களா, அதை டிக் பண்ணிட்டு இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு போக வேண்டியதான். நம்ம ஒன்றுமே நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்க்கணும், நிர்ணயிக்கப்பட்ட கல்வி பகுதியிலும் தமிழ் பயிற்று மொழியில் பயணத்திற்கான இடஒதுக்கீடு சொல்லிக்கலாம். அது ஒன்றும் இல்லை, அந்த நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். ஸோ அது போலலாம் இருக்குது இல்லையா. ஸோ அது சிக்ஸ்த்துலேருந்து 12th தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். இது ஒரு சர்டிஃபிகேட் வந்து இது இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம். எஸ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் உங்களுக்கு இடஒதுக்கீட்டுக்குள்ளே நீங்கள் வைக்க முடியாது. அப்படி இல்லைன்னா இன்னும் கொடுக்கணும். அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நீங்கள் எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்னா 10th கொடுக்கணும், 12th கொடுக்கணும், நீங்கள் ஐடிஐ டீச்சர் அதுக்குள்ளே படிச்சோம்னா அதை கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஜி டிகிரி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி கொடுப்பேன். இப்போ நம்ம இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அவங்க கேட்குறாங்க இப்போ கிளாஸ் 1 to 10 அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நம்ம 1 to 10 வரைக்கும் தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம 1லேருந்து ஒரு 2வது வரைக்கும் கூட எல்லாம் படிச்சிருக்கோம். 2வதுலேருந்து 5வது வரைக்கும் எல்லாம் படிச்சிருக்கோம். மேக்ஸிமம் இந்த 5வது வரைக்கும் தானே எல்லாரும் படிச்சிருக்க முடியும் 1வதுலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் வேறு ஸ்கூல் வந்து நீங்கள் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னா 6வதுலேருந்து நீங்கள் 10வது வரைக்கும் படிச்சிருக்கீங்க ஒரே ஸ்கூல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து 1ன்னா 1 அப்போ நீங்கள் 3 வரைக்கும் படிச்சிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா 5 வரைக்கும் படிச்சிருக்கோம் 5, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 10 வரைக்கும் படிச்சிருந்தாலும் 10 அப்படின்னு கொடுக்கலாம். நான் வந்து 5 வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னா நான் மோடு எந்த மோடில் படித்தேன் ரெகுலரில் படிச்சேன் அப்படின்னு கொடுப்பேன். எந்த படித்தோம் அப்படின்றத நான் கொடுப்பேன். இப்போ நான் 2004 படித்தேன் அப்படி வச்சுக்கலாம். 2004 படித்தேன் அப்படின்னா நான் 5வது எப்போ படித்து முடித்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. 2011 அப்படி வச்சுக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்லேயும் எனக்கு வந்து யார் கொடுக்குறாங்க, பிரின்சிபலாக ஹெட் மாஸ்டரா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரா சர்டிஃபிகேட்லாம் வந்து போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சும்மா டிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட் வந்து கேட்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் அம்மா அந்த ஸ்கூல் நேம் என்ன, நீங்கள் என்ன ஸ்கூல் என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, அதுதான் ஸ்கூல் என்ன பின்கோடு ஸ்கூலோட அதை நீங்கள் கொடுக்கணும். 5வது கொடுத்தீங்களா, இதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் 10வது வரைக்கும் கொடுக்கணும். 10வது வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ஆட் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் 6வது கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் 6வதுலேருந்து 6வது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன், இல்லை 7வது வரைக்கும் படிச்சிருக்கேன், 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி இந்த டீட்டெயில் அப்படியே தள்ளி அதுக்கப்புறம் இன்னொன்று ஆட் ஒரு டேட்டா கொடுத்து திரும்பியும் நீங்கள் கொடுக்கணும். 10வது வரைக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் தள்ளிங்கன்னா இப்போ தான் நமக்கு +1 +2 ஐடிஐ இது போல் இதுக்கு நம்ம வரும். ஸோ இந்த இடத்துல +1லேருந்து நீங்கள் அதாவது +1 வரைக்கும் படிச்சிருக்கலாம், அப்படின்னா நீங்கள் +2 வரைக்கும் படிச்சிருக்கலாம். ஆட் மோர் டேட்டா கொடுத்துட்டு அந்த +2 வரைக்கும் நீங்கள் என்டர் பண்ணீங்க. ஓகேதான். +1லேருந்து +2 வரைக்கும் படிச்சிருந்தா நீங்கள் அங்கே +1 இங்கே +2 டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் நான் +1 ஒரு ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா +1 +1 ஆட் மோர் டேட்டா கொடுத்துட்டு இப்போ +2லேருந்து +2 நான் சொல்லிட்டு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கே புரியும். ஓகேவா. அதுக்கப்புறம் டிகிரி இதேமாரி தான், இதேமாரி வந்து கொடுக்கணும். இதேமாரி கொடுத்துட்டு கிளிக் பண்ணி சேவ் கண்டினியூ ஆனது கொடுத்துருங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை வந்து கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம நோட் கொடுத்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து சேவ் கண்டினியூ ஆனது கொடுத்துட்டு அடுத்த பேஜில் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் சேவ் கண்டினியூ கொடுக்க வேண்டியது. அதெல்லாம் நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டிய அவசியமானது கிடையாது. அடுத்து நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் எக்ஸாம்பிள் வரதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் 1ல் வந்து கொடுக்கணும். இப்போ எனக்கு செங்கல்பட்டு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் செங்கல்பட்டில் வச்சு நான் போயிட்டு வரது செங்கல்பட்டு போட்டு அதுக்கப்புறம் நான் செங்கல்பட்டுக்குள்ளே எனக்கு ஒரு 3 தாலுக்காக வந்து அரசு பண்ணியிருக்காங்க. தாலுக்காக குறைச்சிட்டாங்க. எப்பவுமே இந்தமாரி எக்ஸாமுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து அதுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பார்க்கணும். சரி செங்கல்பட்டு எனக்கு ஈஸியாக இருக்கும் வந்து செங்கல்பட்டு நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2வது டிஸ்ட்ரிக்ட்
2வது டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்லேயே வச்சு விட்ருவாங்க. சும்மா எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு தான் வந்து கேட்குறாங்க. ஸோ 2வது டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எங்கே வச்சா போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நான் எனக்கு கடலூரில் வச்சு நான் போயிட்டு வருவேன் என்கிட்ட தான் அப்படின்னா கடலூர் வந்து கொடுத்துட்டேன். ஸோ கடலூர் கொடுத்து கடலூரில் பரவாயில்ல, கடலூரில் எத்தனை ஊர் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை ஊர் வந்து கொடுத்துருக்காங்க. இத்தனை வந்து உங்களுக்கு இது வந்து இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தான் பார்த்து கொடுத்துருக்கணும். கடலூரே வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஃபார் போத் குரூப் 1 2 இயர் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் அண்டு பேப்பர் 2 குரூப் 2 இயர் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன். பேப்பர் 1 வந்து எல்லாருக்கும் காமன் தானே, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 2 2 இயர் பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் போத் குரூப் 1 2 இயர் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் பேப்பர் 2 2 இயர் எக்ஸாமினேஷன். ஓகே, நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ மெயின் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கான உங்களோட தேர்வு மையத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, செலக்ட் பண்ணிடலாம். எதை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி, இது எது உங்களுக்கு கிட்ட இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதில் எனக்கு இப்போ செங்கல்பட்டு இருக்கான்னு பார்க்குறேன். பார்த்தா செங்கல்பட்டு இல்லை, காஞ்சிபுரம் தான் இருக்கும் போல். பாருங்க, இதில் இப்போ செங்கல்பட்டே இல்லை. ஸோ அது இருக்குது, செங்கல்பட்டு இருக்குது. செங்கல்பட்டு இருக்குது. அந்தமாதிரி நீங்கள் தள்ளி பார்த்து தான் பார்க்கணும். அது மேலிடமும் பார்த்து முடிவு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டில் வந்து முன்னாடியே கொடுத்துருந்தாங்க செங்கல்பட்டு, இப்போ நீங்கள் தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் தள்ளி பார்த்து முடிவு பண்ணுங்க. அடுத்தபடியாக நான் கடலூர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? செங்கல்பட்டு கடலூர் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தபடியாக பேப்பர் 2 வந்து மெயின் எக்ஸாமினேஷன். இது வந்து குரூப் 2. நீங்கள் குரூப் 2 தான் குரூப் 2 தான் எழுத போகிறோம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் ஃபைனலாக நீங்கள் முடிவு பண்ணுங்க நீங்கள் என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு. ஸோ இதில் வந்து என்னென்ன ஊர் கொடுத்துருக்காங்க, இதில் ஒன்றுமே கொடுக்கல, ரொம்ப தனியாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் செங்கல்பட்டும் இல்லை, கடலூரும் இல்லை. இன்னும் சென்னை வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து மதுரை வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, எக்ஸாம் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். எல்லாருமே ரொம்ப குழப்பம் இருக்கும். நான் வந்து ஒரே ஒரு வாட்டி கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரிலிம் எக்ஸாம் நடக்க போதா 2 பேருக்குமே சரி 2 2 நீங்கள் இப்போ அந்த ப்ரிலிம் எக்ஸாம் ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் எழுத போகிறீங்க. அதுக்கு என்ன சென்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணி போகிறீங்க. நான் ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த தேர்வு மையமும் நீங்கள் செங்கல்பட்டாவே கொடுத்துருங்க. அடுத்தபடியாக நான் கடலூர் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இப்போ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கணும். செங்கல்பட்டுலேருந்து கடலூர் கொடுக்குறீங்க. ஏதோ இருக்குது, காஞ்சிபுரம் இருக்குது, சென்னை இருக்குது, சென்னை கொடுக்குறேன் அப்படி கூட நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இன்னும் என்னோட ப்ரிஃபரன்ஸ் தான் நான் அப்படி கொடுக்குறேன். அடுத்து இல்லை, நீங்கள் காஞ்சிபுரம் வேணாலும் காஞ்சிபுரம் நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்குறோம். இப்போ அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து பேப்பர் 1 அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பேப்பர் 1 என்னன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 2 பேருக்குமே காமன் தான். ஓகேவா? குரூப் 2 இல்லை 2A சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் 2 பேருக்குமே காமன் தான். அதுக்கு நீங்கள் தேர்வு மையம் செலக்ட் பண்ணணும். அந்த தேர்வு மையம் ஃபஸ்ட்டு தேர்வு மையம் எதுக்கு, அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான தேர்வு மையம். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க, என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. ஓகே, உங்களுக்கு உங்கள் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டே இருக்குது அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிடுறீங்க. இப்போ அடுத்து வந்து எடுக்கிறீங்க, அடுத்து பார்க்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு மெயின் எக்ஸாம் எழுத போகிறீங்களா, அதாவது யார் இது வந்து 2Aக்கு மட்டும்தான். இந்த இது ஃபஸ்ட்டு வந்து நான் செங்கல்பட்டு போகிறேன். அது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி 2A 2 பேருமே வந்து காமனாக எழுதிருக்கேன். அடுத்து 2A வந்து தனி 2லாம் இது வர முடியும். 2 வந்து கீழே தனியாக அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. அவங்கள வந்து இங்கே பிரச்சனை இல்லை. இப்போ 2A வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. 2வது தேர்வு வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. 2A மெயின் எக்ஸாமினேஷன் இது. அதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க, பார்க்குறீங்க. இப்போது ஓகே, எனக்கு இப்போ நான் வந்து சும்மா கடலூர் வேணும் அப்படின்னு நான் வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ காஞ்சிபுரம் இருக்குது, செங்கல்பட்டு பக்கத்தில் காஞ்சிபுரம் தான். இப்போ நீங்கள் காஞ்சிபுரம் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? கடலூர்னாலும் கடலூர், செங்கல்பட்டு கடலூர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. பெஸ்ட் ஆப்ஷன் காஞ்சிபுரம். இப்போ செங்கல்பட்டு உங்களுக்கே தெரியும், செங்கல்பட்டில் வந்து தானே வந்து பிடிச்சாங்க. காஞ்சிபுரத்தில் வந்து செங்கல்பட்டு பிடிச்சாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும், காஞ்சிபுரம் தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதில் தான் குழப்பிக்காது. நான் அப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னு தெரியுங்க. ஆனால் பேப்பர் 2 வந்து மெயின் எக்ஸாமினேஷன் வந்து இது வந்து உங்களுக்கு
இவங்களுக்கும் 2Aக்கும் சம்மந்தம் வந்து கிடையாது. இருந்தாலும் எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த விதமான மாற்றம் கருத்தும் கிடையாது. யார் வேணாலும் என்ன எக்ஸாம் வேணாலும் எழுதணும். கடைசியில் முடிவாகும், மார்க்கை பொறுத்து முடிவாகும். அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி விடுவாங்க. ப்ரிலிம்ஸ் யார் வேணால் எழுத போகிறீங்க, பிரச்சனை இல்லை. இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் யார் எழுத போகிறீங்க அப்படின்னு அவங்க தானே முடிவு பண்ண போகிறாங்க. அவங்க முடிவு பண்ணுறவங்கள என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இத்தனை குறிப்பிட்டவங்க வந்து நீங்கள் 2 வேணாலும் எழுதிங்க, இல்லை 2A வேணாலும் எழுதிங்க, எது வேணாலும் எழுதிங்க அப்படின்றவாங்க. ஒரு குறிப்பிட்டவங்களை என்ன சொல்லுவாங்க, நீங்கள் 2A மட்டும்தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே இல்லை, ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இப்போ 2க்கு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். 2க்கு ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக் வேணும் அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அம்மா உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்து பண்ணுங்க. அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கிளியராக பார்த்துங்க. என்ன ஊர் உங்களுக்கு தேவை அதை கொடுங்க, அவ்வளோதான் சொல்லுங்கள். வேறு எதுவும் இதில் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் இதுதான் கொஞ்சம் முக்கியம். இது பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து தமிழில் தான் இருக்குது. ஓகே தானே? இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா நீங்கள் என்ன கொடுக்கணும், இங்கிலீஷ் அப்படின்னு கொடுக்கணும். நீங்கள் இப்போ தமிழ் மீடியம், நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின், மேக்ஸ் கொஸ்டின் எப்படி எதிர்பார்ப்பீங்க, தமிழில் தான் எதிர்பார்ப்பீங்க. தமிழ் இங்கிலீஷில் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல பொறுத்து இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்து சப்ஜெக்டை கிளியராக இருக்குங்க. என்ன கேட்குறாங்க, சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாமினேஷன், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், முதல்நிலை தேர்வு, அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்க போது ஃபார் சிலபஸ் அண்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் ஃபார் த ப்ளீஸ் ப்ரிப்பேர் த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, புது தமிழ் 10ஆம் வகுப்பு தேவை ப்ளஸ்ஸு பொது அறிவு பட்டப்படிப்பு தேவை ப்ளஸ் திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு இது வந்து 10ஆம் வகுப்பு தேவை. ஓகே, கிளியராக வந்து கொடுக்குறாங்க. குழப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போது குரூப் 2 எல்லாம் பொறுத்தவரை இது குரூப் 4 மாதிரி கிடையாது. குரூப் 4ல் வந்து மாற்றுத்திறனாளி மட்டும்தான் வந்து இங்கிலீஷ் வந்து எழுத முடியும். குரூப் 2Aல யார் வேணாலும் இங்கிலீஷ் பேப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒருவேளை இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் இங்கிலீஷ்னு இருக்கா, அதை வந்து சூஸ் பண்ணுவோம். ஐயோ ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது, ஆனால் இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்குது, இங்கே ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது, எனக்கு வந்து தமிழில் இருந்தால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் விருப்பமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் கண்டிப்பாக இருக்கும். அதில் எதுனாலும் உங்களுக்கு மாற்றம் இருக்கும். அப்படின்னா தமிழ்லேயும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் லாங்குவேஜ் பேப்பர் மட்டும் சூஸ் பண்ணுங்க. சரியா? லாங்குவேஜ் பேப்பர் உங்களுக்கு மெயினாக வந்து இங்கிலீஷ் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு நார்மல் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பெரிய தமிழ் பார்த்தீங்கன்னா எல்லாம் அது இங்கிலீஷில் பைலிங்கில் தான் கொடுப்பாங்க. அது எதுவும் உங்களுக்கு குழப்பம் இல்லை, பைலிங்கில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா நீங்கள் டேரெக்ட் தமிழ் மீடியம், நீங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஒரே ஆப்ஷன் தான் இங்கிலீஷ் மீடியம். இல்லை இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தமிழ் மீடியம். இப்போ நீங்கள் 100 கொஸ்டின் தமிழை படிக்கிறீங்களா, 100 கொஸ்டின் இங்கிலீஷை படிக்கிறீங்க. இங்கிலீஷை படித்தா ஜென்ரல் இங்கிலீஷு, தமிழை படித்தா ஜென்ரல் தமிழ். ஓகேவா? வேறு எதுவுமே குழப்பம் வேணாம், வேறு எதுவுமே வேணாம். ஓகே, பிரச்சனை போயிடும். அடுத்த பார்த்தீங்கன்னா மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுவும் பெருசாக நம்ம டிக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை. ஓகேவா? இது மட்டும்தான் நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எனக்கு தெரியல. அதாவது இப்போ ஒரு சிலர் வந்து எதிர்பார்ப்பாங்க, அவங்க இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் அந்த ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்குது இல்லையா, அது வந்து தமிழில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. மேக்ஸ் கொஸ்டின் எல்லாம், இப்போ சயின்ஸ் கொஸ்டின்லாம் கூட தமிழில் வந்து ஆன்சர் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதுக்காக கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ண முடியாது. நீங்கள் தமிழ்னா இங்கிலீஷில் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ₹100 பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ கட்டாயமாக வந்து பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி உங்களுக்கு பேமெண்ட் இல்லைன்னா நீங்கள் பண்ண தேவை. அதாவது நீங்கள் இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனு அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக 3 எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? அந்த 3 எக்ஸாம் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ₹100 கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சில எக்ஸாமுக்கு ப்ரைஸ் வந்து அதிகமாகவும் இருக்கும். ஆனால் இந்த குரூப் 1, 2, 4க்குலாம் வந்து ₹100 தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ₹150 கொடுத்து நீங்கள் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த ஸ்டேஜ் கண்டினியூ வந்து கொடுத்துக்கலாம். அதனால் நம்ம ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. இந்த மாதிரி எதுவும் கேட்கலைன்னா சேவ் அண்ட் கண்டினியூ நீங்கள் கொடுத்துங்க. ஓகேவா? இப்போ நான் எல்லாமே வந்து அப்ளை வந்து பண்ணிட்டேன். இப்போ நான் டிக் மட்டும் தான் பண்ண போகிறேன். இப்போ ஜஸ்ட்டு டிக் பண்ண போகிறேன். இது பாருங்கள், இங்கே இருக்க டிக் பாக்ஸ் எல்லாமே டிக் பண்ணிடுங்க. இங்கே ஒரு நிறைய இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிக் பண்ணும்போது ஏதாச்சும் எஸ்ன்னு கேட்டுருக்கீங்க, எஸ் கொடுங்க. நீங்கள் வேணால் எடிட் கூட வேணால் அப்புறமா பண்ணிக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அக்ரி டு பண்ணி சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு தான் இருக்கணும். உங்களுக்கு வழங்கப்பட்ட முக்கிய தகவல் மீண்டும் செயல்பாடுகளை பொறுத்து அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் என்னென்னா அதை நான் உங்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணி சொல்கிறேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டிக் கொடுப்பீங்க, இந்த டிக் கொடுப்பீங்க, இந்த என்ன ஆமாம் கேட்டால் ஆமாம் கொடுப்பீங்க. அதுக்கப்புறமா பேமெண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேமெண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்குங்க. அது வந்து இப்போ யூபிஐ வந்து இருக்குன்னு இருக்காங்க பார்க்குறாங்க. எஸ்பிஐ லைக் பண்ணுது. கிரெடிட் கார்டு இந்த டெபிட் கார்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்லுறது டெபிட் கார்டு கொடுத்து கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரெடிட் கார்டு கொடுத்து கட்டிங்க. இந்தமாரி நீங்கள் எஸ்பிஐயில் ஏதாச்சும் வரீங்க அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டு கொடுத்து கட்டிக்கலாம். நீங்கள் கிரெடிட் கார்டு அப்படின்னு இடத்துல ரைட் சைடில் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் ஒன்று நெக்ஸ்ட்டு வர உங்களோட கார்டு டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கார்டு கேட்குதா, நேம் ஆன் த கார்டு என்னன்னு கேட்குதா, இது மேலே உங்கள் கார்டு நம்பர் என்னென்னு கேட்குதா, உங்களோட கார்டு நம்பரில் எக்ஸ்பிரி டேட்டு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதான் பேக் சைடில் சிவிவி நம்பர் இருக்கும். நீங்கள் அதை போட்டு நீங்கள் பேமெண்ட் என்னது பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன, அப்ளை பண்ணுறீங்களா, அப்ளை பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். க்ரோமில் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் க்ரோமில் அப்ளை பண்ணுங்க. க்ரோமில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபயர்பாக்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருந்துடுச்சு அப்படின்னா வேறு எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. தப்பு தவறி கூட திரும்பி நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி வந்து அதை கிளிக் பண்ணிடாதீங்க. அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடாதீங்க. ஒரு வாட்டி உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் போயிட்டு எல்லா டிக் பாக்ஸும் கிளிக் பண்ணிவிட்டு திரும்பியும் என்டர் பண்ணிவிட்டு அப்புறமா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது காஸ்ட்டாக அப்போலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு வாட்டி சப்மிட் பண்ணும்போதெல்லாம் சும்மா சொல்கிறேன். நீங்கள் அந்தமாரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டக்குன்னு உங்களுக்கு எதுவும் அப்ளை பண்ணல அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கிங்க. அதிலே போய் திரும்பி வந்துட்டா அந்த பாக்ஸில் என்ன காமிக்கிறாங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு காமிக்கும். ஆல் டிக்கெட்டு வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். நான் அப்ளை பண்ணலையே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனாகவே நீங்கள் இருப்பீங்க. அது அந்த மாதிரி அனுபவிச்சவங்க நிறைய பேர் வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் வந்து சொல்லியிருக்கேன். சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுங்க. அப்ளை பண்ணிடுறீங்க, பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்குது அப்படின்னு விட்டுறீங்க. கரெக்டாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் திரும்பி ஃபஸ்ட் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வாங்க. வரும்போது உங்களோட அப்ளிகேஷன் வந்து காமிக்கும். அந்த இடத்துல நீங்கள் எடிட் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க. அப்ளிகேஷனில் எடிட் அப்படின்னு நீங்கள் உள்ளே போகிறீங்க. எங்கே எடிட் இருக்கோ அதை எடிட் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வந்துடக்கூடாது. அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்து போயினே இருக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்து டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு போயினே இருக்கணும். போயிட்டு வந்து கடைசி அந்த ஒரு 20 பாக்ஸை டிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 20 பாக்ஸை டிக் பண்ணி எல்லாமே டிக் பண்ணி கடைசியாக ஃபைனலாக சப்மிட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் போகணும். அப்போ பேமெண்ட்டு கேட்க மாட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, அது வரைக்கும் போனால் தான் நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ சேவ் ஆச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பாதியில் போயிட்டு நான் அந்த நம்பர் தப்பாக இருக்குது, இந்த நம்பரை எடிட் பண்ணிட்டேன், எக்ஸாமினேஷன் சென்டர் தப்பாக போட்டேன், அதை போய் மாற்றிட்டேன், ஆனால் அப்படியே வெளில வந்துட்டு அது சேவ் ஆகாது. நீங்கள் கடைசி வரைக்கும் போய் நீங்கள் டிக் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணீங்களே அந்தமாரி பண்ணால் தான் அது சேவ் ஆகும், இல்லைன்னா சேவ் ஆகாது. ஸோ இதை நான் எங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஓகேவா, ஸோ மற்றபடி இதில் எதுவும் டவுட் உங்களுக்கு இருக்காது அப்ளை பண்ணுறதுக்கு பொறுமையாக நீங்கள் நீங்களே பண்ணுங்கள். அது இல்லைன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண